Hello students, welcome to my channel. We have 12th Maths Chapter 2 Exercise 2.7 second sum பார்க்கணும். Find the Cartesian form of complex numbers சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கார்ட்டீசியன் ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிம்பிள் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, cos pi by 6 plus I sin pi by 6 அதுமாரி cos pi by 12 plus I sin pi by 12. இப்போ இது வந்து ஒரு ஃபார்மேட் மாதிரி இருக்குது. எப்படின்னா argument of z1 and z2 equal to argument of z1 plus argument of z2. இந்த ஃபார்மேட்டில் நம்ம இதை மாற்றலாம். இது வந்து z1 and இது வந்து z2. இது வந்து ஆர்குமெண்ட்டில் இருக்க மாதிரி நம்ம இப்படி எழுதினோம்னா நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ z1 z2 அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ cos pi by 6 plus I sin pi by 6 into cos pi by 12 plus I sin pi by 12. இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ண போகிறோம். ஈக்குவல்னால் அது ரெண்டு ப்ளஸில் இருக்குது. ஸோ இது அப்படியே ப்ளஸ் எழுத போகிறோம். ஸோ cos pi by 6 இது a இது bங்கிறதுனால pi by 6 plus pi by 12 plus ரெண்டு இதுக்குமே I காமனாக இருக்கனால I sin அதே மாதிரி pi by 6 plus pi by 12. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு காஸ் இது வந்து 12ஆல் எல்சிஎம் எடுத்தோம்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 2 + 1 3. ஸோ 3 pi by 12 plus I sin இதுவும் அதே தான் வரும். ஸோ இதுவும் 3 pi by 12. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியுங்கிறதுனால நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 4 டேபிள். ஸோ cos pi by 4 plus I sin pi by 4. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து cos pi by 4 plus I sin pi by 4 கொடுத்துருக்காங்களா, அதோட வேல்யூ வந்து 1/√2 ப்ளஸ் அதேமாரி I சைனோட வேல்யூ வந்து 1/√2. ஸோ அதுதான் இந்த சம். செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்த்திங்கன்னா cos pi by 6 minus I sin pi by 6 divided by 2 of cos pi by 3 plus I sin pi by 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே இதோட வேல்யூவை நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஈக்குவல் டு cos pi by 6ஓட வேல்யூ √3/2 மைனஸ் I sin pi by 6ஓட வேல்யூ 1/2 டிவைடடில் இந்த 2 வெளியில் இருக்குது. ஸோ அதை அப்படியே வெளியில் எழுதிக்கலாம். cos pi by 3 cos pi by 3ஓட வேல்யூ 1/2 ப்ளஸ் I sin pi by 3ஓட sin pi by 3ஓட வேல்யூ √3/2. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். √3 பேஸ் ஒன்றா இருக்கனால I டிவைடட் பை 2 டிவைடடில் 2. அதேமாதிரி இதுவும் பேஸ் ஒன்றா இருக்கனால 1 + I √3/2. ஓகே, இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடுது. ஸோ இது பையில் வந்துடுது. ஈக்குவல் டு √3 மைனஸ் I டிவைடட் பை 2 ஆஃப் 1 + I √3. இப்போ வந்து இது வந்து எதை வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஸோ 1/2 காமனாக எடுத்துகிட்டு இது கான்ஜுகேட்டிங் தான் பண்ண முடியும். ஸோ 1/2 அப்படியே வெளியில் எடுத்துக்கிட்டு √3 மைனஸ் I டிவைடடில் 1 + I √3. ஸோ இது ப்ளஸ் இங்கே வரப்போ மைனஸில் வரும். ஸோ 1 - I √3 டிவைடட் பை 1 - I √3. ஸோ ஈக்குவல் டு 1/2 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ √3 எவ்வளோ இருக்கணும்னா √3 இது √3 3 ஆகிடும். மைனஸில் இருக்கனால -3I I3 கூட எழுதிக்கலாம். இதுமாதிரி 1 I -I மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஐயை ஸ்கொயர் பண்ணுறப்ப மைனஸில் வரும். ஸோ √3 பண்ணுறப்ப -√3ன்னு வரும். டிவைடடில் a + b a - b ஃபார்முலாங்கிறதுனால 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1. ஸோ மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஐயை ஸ்கொயர் பண்ணுறப்ப ப்ளஸ் ஆகிடுது.
ஸோ √3 அதை அப்படியே ஹோல் ஸ்கொயரில் வச்சுக்கிறோம். ஸோ 1/2 இந்த √3க்கு இந்த √3 கேன்சல் ஆகிடுது. இது ஒரு 3i இது ஒரு 3, அப்போ 4i -4i 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 ப்ளஸ் √3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3. ஸோ ஈக்குவல் டு 1/2 மைனஸ் வெளில கொண்டு வந்துடுறோம். ஸோ 4i டிவைடடில் 4. ஸோ 4க்கு 4 கேன்சல் ஆகிடுது. இங்கே உள்ளார மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ -i/2. அதுதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.